ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன். கதவை திறக்காமல் இருந்தாலும் உன் மனதின் கதவு திறந்து விட்டது. இன்று சாதாரண நாள் இல்லை. உன் இல்லத்தில் சிரிப்பு மீண்டும் பிறக்கும் நாள். நீ மறைத்து வைத்த கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை என்று நீ நினைத்தாய். அந்த கண்ணீரை நான் பார்த்ததால்தான் இன்று நீ தாங்கிய துன்பங்களை நான் துடைக்க வந்திருக்கிறேன். இனி உன் இல்லத்தில் கஷ்டம் தங்காது, சந்தோஷம் குடியேறும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தினமும் உன் வாழ்க்கையில் ஒரு சோர்வை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. வீட்டில் நடந்தது என்ன? அதற்கு தீர்வு எப்படி கிடைக்கும்? சில நாட்கள் பணம் இல்லாததால் பதட்டம், சில நாட்கள் உறவுகளில் புரிதல் இல்லாததால் விரிசல், சில நேரங்களில் யாரும் புரிந்து கொள்ளாத அந்த தனிமை. சிரிக்க வேண்டிய இடத்தில் நீ அமைதியாக இருந்தாய். சொல்ல வேண்டிய வார்த்தைகளை எல்லாம் விழுங்கிக் கொண்டிருந்தாய். உன் இல்லம் ஒரு கோயில்தான். ஆனால் அந்த கோயிலில் சில நாட்கள் தீபம் கூட அணைந்தது. பயந்து விடாதே என் குழந்தையே. அந்த தீபத்தை இப்பொழுது நான் ஏற்றி விட்டேன். எதனால் அந்த எரிந்து கொண்டிருந்த தீபம் அணைந்தது? கோபங்களால், தகாத வார்த்தைகளால், செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய தவறியதால். இப்படி இருந்த காரணத்தால் சிரிப்பு இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், ஒரு குழப்பத்தோடு இருந்த உன் இல்லம் இப்பொழுது நான் ஏற்றிய தீபத்தின் ஒளியால் பிரகாசமடைந்தது. மீண்டும் சந்தோஷம் மலர்ந்தது. என் குழந்தையே, சில காலம் உன் மனம் எவ்வளவு குழப்பத்தில் இருந்தது என்று எனக்கு தெரியும். அந்த குழப்பங்கள் எல்லாம் முடிவடைய போகும் காலம் இது. உன் கதவை அதிர்ஷ்ட நேரம் தட்டும் நேரம் இது. நீ நினைத்த நிம்மதி உன் இல்லத்தில் நிலை கொள்ளும் நேரம் இது. நீ இழந்த அந்த மகிழ்ச்சி மீண்டும் உன் முகத்தில் மலரும் நேரம் இது. காலையில் உன் இல்லத்தில் தீபம் ஏற்றிவை என் குழந்தையே. அதுதான் நம்பிக்கையின் ஒளி. பிரார்த்தனையை செய். என்னால் முடியாததை நீ செய்து காட்டு முருகா என்று சொல். அந்த ஒரு வரி உன் வாழ்க்கையை திருப்பும் சக்தி. நான் எப்படி உதவுகிறேன் தெரியுமா? நான் உன்னை விட்டு போகவில்லை. நீ சோர்ந்த நேரங்களில் நான் உன் அருகில் அமர்ந்திருந்தேன். உனக்கு உதவி செய்யும் மனிதர்களை நான் அனுப்பி கொண்டே இருந்தேன். எதிர்பார்க்காத வழிகளில் வாய்ப்புகளை திறந்து வைத்தேன். ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது, அது உன் முகத்தில் மலர்ச்சியை தந்தது. ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது, அது உனக்கு எல்லையற்ற இன்பத்தை கொடுத்தது. ஒரு சிறிய செய்தி கிடைத்தது, அது உன் வாழ்க்கையை மாற்றும் தொடக்கமானது. இன்று முதல் உன் இல்லம் வெறும் வீடு இல்லை, அது சந்தோஷம் தங்கும் இடம். நீ கண்ணீர் விட்ட இந்த இடம் இனி சிரிப்பு முழங்கும் இடமாக மாறும். இழந்ததை நினைத்து வருந்தி கொண்டிருந்த அதே இடத்தில் பெற்றதை வைத்து மகிழ்ச்சி காணப் போகிறாய். வரப்போகும் அதிசயம் அளவில்லாதது என் குழந்தையே. இது நாள் வரை கிடைக்காத இன்பமும் சந்தோஷமும் இனி வரும் நாட்களில் இந்த முருகன் அருளால் உனக்கு கிடைத்தே தீரும் என்பது உண்மை, நிஜம், சத்தியம். இன்னும் சில மணி நேரத்தில் இது எப்படி சாத்தியமானது என்று ஒரு விஷயத்தை கண்டு நீ ஆச்சரியப்படுவாய். இது ஒரு வார்த்தை அல்ல, இது உன் வாழ்க்கையை திரும்பும் தருணம். மெய்சிலிர்ப்பு என்றால் என்ன என்பதை முழுவதுமாக உணரும் நேரம் இப்பொழுது வரும். முருகனை நினைத்தால் செய்ய முடியாத விஷயம் எதுவும் இல்லை என்று உன்னுடைய விஷயத்தில் நிரூபணமாகும். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நம்பிக்கை கொடுக்கும், உனக்கு செல்வத்தை ஈர்த்து தங்க வைக்கும் இடமாக மாறும். நீ இருக்கும் இடமே பிறருக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீ இருக்கும் இடமே உன் வாழ்விற்கு இன்பத்தை கொடுக்கும் இடமாக மாறும். என் உள்ளத்தில் நீ இருந்ததால் உன் வாழ்க்கையில் இந்த நன்மை இப்பொழுது நடக்க தயாரானது. பலர் உன்னை வசைபாடுகிறார்கள் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் நீ உயரத்திற்கு சென்று கொண்டு இருப்பதை மறந்துவிட்டாயா? மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டிருப்பவர்களை தான் இந்த உலகம் கவனிக்கும். தாழ்நிலையில் இருப்பவர்களை கண்டு கொள்ளாது. நீ பிறருடைய நாவில் வசைபாடப்படுகிறாய் என்றால், விமர்சிக்கப்படுகிறாய் என்றால், அவர்களுடைய கவனத்திற்குள் நீ வந்திருக்கிறாய். இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் சிறந்த மாற்றம்தான்.
அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ளாதே. அவர்கள் உன்னை பற்றிய நினைவோடு இருக்கிறார்கள், அதில் கவனம் வை. எதிர்பாராத வழிகளில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இனிமேல் நடக்கும். இந்த முருகனின் அருளால் நல்வாழ்க்கை தொடங்கியது, மகிழ்ச்சி பொங்கியது. உன் இல்லம் சந்தோஷம் இருக்கும் இடமாக மாறும். வெற்றி நிச்சயம்.